எனக்கு ஏர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தபோது, அம்மா வீட்லயே இந்த மாதிரி நட்ஸ் வாங்கிட்டு வந்து பயோட்டின் பவுடர் அரைச்சு தருவாங்க. இத லட்டாவும் டெய்லியும் ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம். இல்ல பால்லயும் கலந்து குடிச்சுக்கலாம். உங்களுக்கும் என்ன மாதிரி ஏர் ஃபால் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் சொல்ற மாரி பவுடர் அரைச்சு ஒரு 30 நாளைக்கு சாப்பிடுங்க. ஏர் ஃபால் ஸ்டாப் ஆகி நல்ல ஏர் குரோத் ஆகுறத நீங்களே பாப்பீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு பேன்ல பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஃபைபர், ஒமேகா ஃபேட்ஸ் நிறைய இருக்கிற பம்கின் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நல்ல சத்து நிறைய இருக்கிற மக்கானாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியா ஏலக்காய், காஞ்ச பேரிச்சம்பழம், சுக்கு சேர்த்து வறுத்துட்டு எல்லாத்தையும் ஜார்ல சேர்த்து கூட இந்த பனக்கற்கண்டியும் சேர்த்து அரைச்சிடலாம். கடைசியா இந்த குங்குமப்பூவையும் சேர்த்து கலந்துட்டா செம்ம டேஸ்டியான பயோட்டின் பவுடர் ரெடி. ஆனா இதெல்லாம் செய்ய டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ல பிரீமியம் குவாலிட்டியில இதே ப்ராசஸ்ல செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அண்ட் வெப்சைட்ல உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டைரக்டா லிங்க் வேணும்னா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன்.